அபி அபி என்ன வெளியே கொண்டு வர என்ன செய்யணும்னு கேட்டல்ல, போ உங்க அக்கா கிட்ட கேளு. அவகிட்ட பேசி எங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு. குண்டுகிளி, நான் சொல்றது காதுல வாங்கினியா? அப்புறம் ஏன் நின்றுட்டு இருக்க? போய் உங்க அக்கா கிட்ட பேசி எங்க மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. இல்லைன்னு வை, வேற மாதிரி ஆயிடும். போய் உங்க அக்கா கிட்ட பேசு. அபி, உங்க அக்கா கிட்ட பேச முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சேன்னு வை, நான் கட்டாயம் ஜாமீன்ல வெளியே வருவேன். அப்படி வந்தேன்னா உன்னை சாவடிச்சு போட்டுருவேன். என்னங்க, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கினாதான் இவங்க வெளியில வர முடியுமா? என்ன அவங்க உன்கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க. அக்கா, இப்ப நான் உன்கிட்ட தெளிவா தீர்மானமா சொல்றேன். இந்த முன்னாடி நிறுத்தி அவங்க எல்லாரும் உன்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அதுக்கு நீ சான்ஸ் கொடுக்காத. கேஸ வாபஸ் வாங்கன்னு நான் உன்கிட்ட கெஞ்சுற மாதிரி நடிக்கிறேன். நீயும் என்ன திட்டுற மாதிரி நடி, சரியா? இங்க பாரு அபி, நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னு எழுதிருக்க. இங்க பாரு, உனக்காக நான் உயிரை வேணாலும் தருவேன். ஆனா இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் என்னால வாபஸ் வாங்க முடியாது. இந்த வச்சுக்கோ. அவங்களுக்காகலாம் நீ என்கிட்ட பேசாத. இந்த விஷயத்துல நான் உன் அக்காவா உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. இல்ல அபி, நான் தான் சொல்லிட்டேனே, என்னால முடியாது. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத, பாத்துக்கோ. அபிமா, நீ எதுக்கு இவங்களுக்காகலாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அபிமா, அம்மா இதெல்லாம் பண்ணாத அபிமா, நீ போ வந்து பக்கம். இசை சொல்லி இசை, அபி தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா, எந்திரிமா நீ.
அபி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. அபி இங்க பாரு, நீ அழாத, எமோஷனல் ஆகாம நான் சொல்றத கேளு. உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இதுல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. என் சின்னையாவை ஏமாத்தி வீட்டை பறிச்சிருக்காங்க. என் அத்தைய வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க. அதனால அத்தை தான் இதுல முடிவெடுக்கணும். என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன அபி? அபி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அபி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எங்களை ஏமாத்தின உன் புருஷனுக்காக நீ போராடுற. நான் ஏமாத்தப்பட்ட என் புருஷனுக்காக நீதி கேட்டு இங்க நிக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல நான் அத்தை கிட்ட கேட்காம என்னால எந்த உதவியும் உனக்கு பண்ண முடியாது. அபி நீ எவ்வளவு கெஞ்சினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம நீ போ. அபி பேசாம போ அபி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ வா போலாம்.